நாகையில் கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் சார்பில் 3 நாள் சிறப்பு அறிவியல் கண்காட்சி. ஆயிரக்கணக்கான அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் பங்கேற்பு. நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் 3 நாட்கள் எதிர்கால தொழில்நுட்பம் குறித்த கண்காட்சி நடைபெற்றது. கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் இணைந்து நடத்தும் கண்காட்சியை நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்திரா காந்தி அணுமின் நிலையத்திலிருந்து அணு உலைகளின் செயல் விளக்க மாதிரிகள், வரைபடங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அணுமின் நிலைய விஞ்ஞானி ஜலஜா மதன்மோகன் உள்ளிட்ட நிபுணர்கள் எளிமையான முறையில் மாணவர்களுக்கு புரியும் வகையில் அணு உலை செயல்பாடுகள், மின் உற்பத்தி குறித்து எடுத்துரைத்தனர். இந்த கண்காட்சியில் நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களைச் சேர்ந்த 12,000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பார்வையிட்டு சென்றனர். மேலும் எதிர்கால தொழில்நுட்பம் தொடர்பாக சிறப்பு மாதிரிகளை காட்சிப்படுத்தும் போட்டியும் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் தங்களின் தொழில்நுட்ப மாதிரிகளை காட்சிக்கு வைத்தனர். வெற்றி பெறும் மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன.